ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம சேனலுக்கு ஒரு வேளை நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டாப் லோட் வாஷிங் மிஷின் வந்து அதோட மெயின்டெனன்ஸ் என்னவாக இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை நம்ம மிஷின் வாங்கிட்டோம், நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அதுக்கு நம்ம என்னென்ன மெயின்டெனன்ஸ் எல்லாம் தேவைப்படும், வீட்டில் நம்ம எப்படி பாதுகாக்கலாம், அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டாப் லோடு வாஷிங் மிஷின் வந்து நம்ம ஒரு 6 கேஜோ இல்லை 7 கேஜோ ஏதோ ஒன்று வாங்குகிறோம். நம்ம வாங்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, கீழே வந்து தரை வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஒரு பக்கம் நம்ம ஒரு வேளை பாத்ரூமில் வச்சுருப்பாங்க ஒரு சில பேர் வாஷிங் மிஷினு. பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து தண்ணி வந்து ஒரு சைடாக இறங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுனாக வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க அப்படியே வச்சு யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கிராவிட்டின்றது வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு அந்த உள்ள பபுள் வந்து சென்டரில் இருக்கணும். இப்போ இருக்கிற நிலமையிலனா வாஷிங் மிஷின் வந்து கொஞ்சம் இப்படி முன்னாடி சாஞ்ச மாதிரி இருக்குது. இது வந்து சென்டராக இருந்தால் மட்டும்தான் இந்த லெவலில் இருக்கணும். இது சென்டராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து லோடு வந்து 4 இந்த மாமூலாக அந்த ட்ரம் நிற்கிறதுக்கு வந்து 4 சாக்கப்சர் வரும். 4த்துலேயும் வந்து ஈக்குவலாக வந்து லோடு வந்து அதில் நிற்கும். ஒரு பக்கம் ஒரு வேளை இந்த பக்கம் வந்து ஃப்ரண்ட்டு இப்போது இருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டு சாஞ்ச மாதிரி இருக்குது. அப்படி ஒரு வேளை ஃப்ரண்ட் சாஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னா லோடு எல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சைடே வந்து சாய ஆரம்பிக்கும் லோடு. அதனால் என்ன ஆகும்னா ஜாக்கப்சர் வந்து சீக்கிரத்தில் வந்து வீக் ஆகிடும். ஒரு வேளை புது வாஷிங் மிஷினாக இருந்தது அப்படின்னா ஜாக்கப்சர் நல்லா இருக்குன்றதுனால ஒரு வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் நல்லா அப்படி அடிச்சுட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து வீக் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா ட்ரம் வந்து ஒரு சைடு இறங்கி இப்படி வந்து சுற்ற ஆரம்பிக்கும். அதனால் வந்து கியர் பாக்ஸு போயிடும், நமக்கு வந்து சஸ்பென்சர் போயிடும், ட்ரம்மு கூட உள்ளே வந்து பிரேக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இன்லெட் வால்வ் வந்து நம்ம டேபுக்கு கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணுறப்போ வந்து லீக்கேஜே இருக்கக்கூடாது. வாட்ரு வந்து நல்லா ஃபோர்ஸாக வர்ற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு வேளை டேங்க்கில் வந்து வாட்ரு கம்மியாக இருக்குது, தண்ணி கம்மியாக வரும்னா அந்த மாதிரி டயத்தில் வந்து வாஷிங் மிஷின் வந்து போடக்கூடாது. அப்போ என்ன ஆகும்னா தண்ணி கம்மியாக வரும், சீக்கிரம் வந்து ட்ரம்மு நிறையாது, நமக்கு வந்து ஒர்க்கு வந்து சீக்கிரம் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ ஒரு 6.2 கேஜி அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரம்மு வந்து கொடுத்துருப்பாங்க. 6.2 கேஜின்னா மேக்ஸிமம் வந்து வாட்டர் லெவல் வந்து இங்கே வந்து 4, 5 இருக்குன்னா மினிமம் வந்து 4 இல்லை 5 வந்து நம்ம வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி துணி போட்டுக்கணும். வாட்டர் லெவல் ஒரு வேளை 3 இல்லை 2 இல்லை மினிமம் 3 இந்த மாதிரி கம்மியாக வச்சுட்டு நம்ம வந்து துணி நிறையா போட்டோம் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா ட்ரம்மு வந்து கஷ்டமாக சுற்ற ஆரம்பிக்கும். அதனால் வந்து என்ன ஆகும்னா துணியும் வந்து டேமேஜ் ஆகும், கீழே அந்த பல்செட் வீலு டேமேஜ் ஆகும், கியர் பாக்ஸ் வந்து சீக்கிரம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து இந்த ஃபில்ட்ரு வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ட்ரம்முக்கு பின்னாடி வந்து நம்ம வாட்டர்லேருந்து வரும்ல அந்த உப்பு வந்து சேர்ந்துடும். இந்த மாதிரி இந்த உப்பெல்லாம் போகிறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு வந்து இது கிடைக்கும், ட்ரம் க்ளீன் பவுட்ரு கிடைக்கும். அந்த பவுட்ரு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு மந்த்லி ஒரு வாட்டியாவது இல்லை 2 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டியாவது நம்ம போட்டு வந்து ட்ரம்மு வந்து டப் வாஷ் வந்து பண்ணிக்கணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா தான் இதுக்கு பின்னாடி வந்து அந்த உப்பு வந்து அதிகமாக சேராது, இந்த மாதிரி உப்பு வந்து அதிகமாக சேராது. அதுக்கப்புறம் மந்த்லி ஒரு வாட்டியாவது இந்த இன்லெட் வாலுக்கு உள்ளே வந்து நம்ம ஃபில்ட்ரு மாதிரி சின்னதாக வரும், வாட்டர் ஃபில்ட்ரு. இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கணும். உள்ளே வந்து அந்த ஜல்லடை மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் வந்து வலை மாதிரி இருக்கும், அது உள்ள வந்து ஏதாவது அடைச்சிக்கிச்சு அப்படின்னா நம்ம டேங்க்லேருந்து வர டேப் வாட்டரில் வர்ற பாசியெல்லாம் வந்து இதில் வந்து அடைச்சிக்கிச்சு அப்படின்னா தண்ணி வந்து ஃபோர்ஸாக வந்து உள்ளே வராது. அதனால் வந்து நம்ம ஒன்று டேங்காவது க்ளீனாக இருக்கணும். எவ்வளோ க்ளீனாக இருந்தால் கூட பைப்பில் சேர்கிற பாசி வந்து இங்கே வந்து அடைச்சிக்கும். அதனால் மந்த்லி ஒரு வாட்டி இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது இதை கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம வைக்கிற டைமிங்க்கு ட்ரம்மில் வந்து தண்ணி வந்து சீக்கிரம் வந்து சேரும். அப்போ தான் வந்து இது ட்ரம்மெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் நமக்கு வந்து வாஷிங் மிஷினு. இல்லை அப்படின்னா ஒரு வாட்டி நல்லா துணி துவைச்சி தண்ணி வெளில விட்டு ஸ்பின்னு தேய்ச்சிரும். அடுத்த வாட்டி வந்து நமக்கு வந்து ஸ்பின்னு வராது, வாஷ்லேயே வந்து ஒரு பாதியிலே வந்து நின்றுடும். ட்ரம்மில் வந்து இவ்வளோ தூரம் தண்ணி வந்து நிற்கும், அப்போ வந்து மிஷின் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வாட்டர் வந்து டைமிங்க்கு வந்து உள்ளே வரல, ஃபோர்ஸாக வரல, லேட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வருதுன்னு தான் காரணம் அது. அப்புறம் மிஷின் நம்ம ட்ரெயின் பைப்பு வந்து இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பைப்பு வந்து வெளியில் தண்ணி கீழே போகிறது வந்து இதை விட கம்மியான லெவலில் தான் இருக்கணும் அண்டரில். ஒருவேளை இதிலேருந்து ஒரு அடி மேலே வந்து நம்ம தண்ணி போகிறதுக்கு நம்ம எதனா பைப்பில் வச்சுருந்தோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா ட்ரம்லேயும் தண்ணி நிற்கும், சைடு அந்த ட்ரெயின் பைப்பு கீழே வரும், அந்த ட்ரெயின் மோட்ரு அந்த சைடு அந்த லப்பரு அதிலெல்லாம் வந்து அதிகமாக வந்து அந்த அழுக்கு சேர்ந்து ஒரு மாதிரி போயிடும். தண்ணி வந்து நம்ம அந்த பைப்பை அதை விட ஒரு கீழே தான் இருக்கணுமே தவிர மேலே இருக்கவே கூடாது. வாஷிங் மிஷின் நல்லா வந்து ஒரு ஸ்பின்னில் வந்து ரன்னிங்கில் இருக்கிறப்போ திடீர்னு வந்து நம்ம டோரு ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கியர் பாக்ஸ் வந்து சீக்கிரம் போயிடும், இல்லைனா ட்ரம்மே கூட உடையிறது கூட வாய்ப்பு இருக்கும்.
ஸோ அதெல்லாம் ஸ்பின் ஓடிட்டு இருக்கிறப்போ அது மேக்ஸிமம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது வந்து பெட்ரு. கியர் பாக்ஸ் வந்து நல்லா லைஃப் வரும் அப்படி பண்ணால். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை ஏதாவது சஜஷன் இருந்தால் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.